உலகின் தலை சிறந்த சொல் செயல். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்த காலேஜ் டிஆர்பியில் எப்படி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கிறத முதல் பாருங்க. ஒரு கிளியர் அப்சர்வேஷனில் இருந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு மெயினாக இருக்கிறது வந்து அல்ஜிப்ரா அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ எடுத்து தான் அல்ஜிப்ரா கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ராவில் பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் நம்பர், தியரட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், லூப்ஸ், கவுண்டிங் பிரின்சிபல்ஸ், அண்ட் தென் கேலிஸ் தேரம், பெர்முடேஷன் லூப்ஸ், சைலோஸ் தேரம், டைரக்ட் ப்ராடக்ட்ஸ், பாலினாமியல் ரிங்ஸ், இன்னும் எக்ஸெட்ரா நிறையா கொடுத்து இந்த அல்ஜிப்ராவில் என்னென்ன கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரூப்ஸ் அண்ட் ரிங்ஸ் மட்டும் கவர் ஆயிருக்கு. குரூப்ஸ் அண்ட் ரிங்ஸ் மட்டும் கவர் ஆயிருக்கு. தென் நோட்டபிளாக நீங்கள் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா விடர்பன்ஸ் தேரம் இதுலேயே ஒன்று இருக்கான். ஃபைனைட் டிவிஷன் ரிங்ஸ், விடர்பன்ஸ் தேரம். எதுக்கு இந்த தேரமாக கொடுத்துருக்கான்? ஃப்ராக்னியஸ் தேரம். அடுத்து இன்டெகிரல் குவாட்டர்னியன்ஸ் அண்ட் ஹோல் ஸ்கொயர் தேரம். எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து காலேஜ் டிஆர்பியில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் அமைஞ்சிருக்கு. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால மெயினாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட் இருந்தாலும் டைரக்ட் தியரம்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். ஸ்டேட் அண்ட் ட்ரூ லெக்ரான்ஜ் தியரம்னா இதுக்குள்ள தான் இருக்குது. ஸ்டேட் அண்ட் ட்ரூ கேண்டாஸ் இன்டர்செக்ஷன் தியரம் ஏர் அனாலிசிஸில் இருக்குது. ஸ்டேட் அண்ட் ட்ரூ ஃப்ராக்னியஸ் தியரம் அல்ஜிப்ரால இருக்குது. ஃபோர் ஸ்கொயர் தியரம் அல்ஜிப்ரால இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேம்டு தியரத்தோட ப்ரூஃப் எழுத சொல்லலாம். இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்காக தான் மெயினாக மென்ஷனில் எல்லா பிடிஎஃப் வந்து கொடுக்கப்பட்ட சிலபஸில் வந்து இந்த கேலி ஹாமில்டன் தியரம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தியரம். ப்ராப்ளம் பேஸ் பண்ணியும் 10 மார்க்ஸ் இருக்கும், தியரம் பேஸ் பண்ணியும் 10 மார்க்ஸ் இருக்கும். ரெண்டு வகையாக தான் பேஸ் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் ரெண்டு தான் படிச்சிடலாம். டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து ரெண்டு டைப் தான். ஒன்று வந்து ப்ராப்ளம் பேஸ்ட், நோட் பண்ணிட்டு ஒன்று வந்து ப்ராப்ளம் பேஸ்ட், இல்லைன்னா தியரி பேஸ்ட். ஜென்ரல் தியரிஸ்லாம் படிக்கணுமா? ஜென்ரல் தியரிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் வந்து அந்தளவு மேனேட்டரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெம்மா, சின்ன சின்ன தியரம்ஸ் இதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மெயினாக. சார் பிரேக் ஆயிட்டே இருக்கு சார், கிளியரா கேட்க மாட்டேங்குது. ஜஸ்ட் மினிட். இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா?
Am I audible? ஆடிபிள் சார். Okay, thank you. ஸோ பிரேக் ஆனால் உடனே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் வந்து மெயினாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறீங்க இந்த செஷனை. டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் ரெண்டு டைமே பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்ட், இன்னொன்று வந்து தியரி பேஸ்ட். தியரி பேஸ்டில் எதெல்லாம் மெயினாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஹிண்ட் தான் இந்த சிலபஸ்லேயே அப்சர்வேஷனாக இருக்குது. என்னென்ன சிலபஸில் அப்சர்வேஷன் பாருங்க. இதில் வந்து மெயினாக டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ், வெடர்பர்ன்ஸ் தேரம், ராப்னியஸ் தேரம், இன்டெக்ரல் குவாட்டர்னியன்ஸ், ஃபோர் ஸ்கொயர் தேரம், கேலி ஹாமில்டன் தேரம், canonical form, and then அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸாம் எனக்கு கேங்க டவுட் என்ன சொன்னீங்க? ஹலோ யார் எழுதிட்டா? யாருக்கு சேர்க்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் வந்து மியூட் பண்ணியே வைங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. டவுட்ஸ் நடுவில் கேளுங்க. பேசுறது கேட்கலன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் 20 மினிட்ஸ் செஷன் நல்லா போகும். தேங்க்யூ. பாருங்க, ப்ராப்ளம்ஸ் தியரி பேஸ்டு ரெண்டு தான் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ தியரி பேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் டைப்பில் அட்லீஸ்ட் 2 நேம்டு தியரமாக வரும் எக்ஸ்பெக்டட். 2 நேம்டு தியரமாக கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த சிலபஸில் என்னென்னலாம் நேம்டு தியரம் இருக்கோ அதெல்லாம் நல்லா படிச்சுப்போம். ஏன்னா அதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் மெயினாக. ஆனால் அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி போக முடியாது இல்லையா? சில சமயங்களில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். சின்ன சின்ன இருக்கிற நேம்டு தியரம் இல்லாமல் அன்னேம்டு தியரம்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் அதெல்லாம் வரலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஒருவேளை நேம்டு தியரம் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. 2 10 மார்க்ன்றது சாதாரண இல்லை, 20 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் மொத்தம் 5 நேம்டு தியரம் ஷியூராக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த செக்ஷன் பேப்பர் 1லையும் சரி, பேப்பர் 2லையும் சரி. பேப்பர் 1ல் செக்ஷன் பியில் 5 10 மார்க், பேப்பர் 2ல் செக்ஷன் பியில் 5 10 மார்க். அந்த சார்ட் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அப்படிங்கிறப்போ ஒரு 5 நேம்டு தியரம் வந்து அதுவே உங்களுக்கு 50 மார்க், 3 மார்க் 50 மார்க் அதுவே ஆச்சு. ஸோ அதனால் நேம்டு தியரம்ஸ் வரலனாலும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும், வந்தால் அதை விடாமே இருக்கணும் அப்படின்னா. அதனால் இதில் கொடுக்கப்பட்ட நேம்டு தியரம்ஸ் போக ஒரு சில இன்னொன்று சிலபஸில் இல்லாத நேம்டு தியரம்ஸ்லாம் இருக்குது, அதையும் கொஞ்சம் படிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55-60 நேம்டு தியரம் இருக்குது. அதை ஃபுல்லாக நல்லா படித்து எழுதி பார்த்துட்டு போனீங்கனாலே ஒரு 5 10 மார்க் வரும் ஷுவராக. அதுலேயுமே நான் அந்த டீச்சிங் லெசன் பிளான்ஸ்லாம் நான் ஷுவராக ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி நம்ம பார்த்த அல்ஜிப்ரால என்னென்ன நேம்டு தியரம்ஸ் இருக்குங்கிறது வந்து கிளியராக அதில் கொடுத்துருக்கான். வெடர்பர்ன்ஸ் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ராப்னியஸ், இன்டெக்ரல் குவாட்டர்னியன்ஸ் அண்ட் ஃபோர் ஸ்கொயர் தியரம் சொல்லி விஷயங்கள் இருக்கு. அடுத்த ரியல் அனாலிசிஸ்ல பாருங்களேன், எங்கேயுமே லெபக் மெஷர், லெபக் இன்டெக்ரல், இந்த கடைசியாக இருக்கலாம் லெபஸ் கியூன்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல லெபஸ் கியூன்னு சொல்லி லெபஸ் கியூல லெபக் தான் ரீட் பண்ணணும். லெபக் மெஷர், லெபக் இன்டெக்ரல், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தியரம் முக்கியம். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்லேயே தியரம்லேயே 7 இருக்கு. ஒரே கிளாஸ் முடிச்சிட்டாங்க இந்த இடத்துல. இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தியரம் நீங்கள் எழுதிட்டாங்க பாருங்க. இதுலேயே மொத்தம் 7 தியரம் இருக்குது. அதை ஃபுல்லாக நல்லா பார்க்கணும் சரிங்களா? ஸோ இதில் அவ்வளோதான் மேஜரா. ரீமான் சம்ஸ், ஸ்டெஜஸ் சம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. மீன் வேல்யூ தியரம், இதெல்லாம் நோட்டபிள் தியரம். ஹெயின்போலர் தியரம், எஸ்டாஸ் தியரம், கேண்டா இன்டர்செக்ஷன் தியரம் இருக்குது. அதை சேர்க்காம விட்டுருக்காங்க, அதெல்லாம் நம்ம சேர்த்து தான் படிக்கணும். டக்குன்னு கேட்டாலும் அதே நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியராக படிச்சுக்கணும். அடுத்து பார்க்கலாம். ஸோ நேம்டு தியரம்ஸ் வந்து மெயினாக படிக்கணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கேன், ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஏன்னா டிஸ்டிங்க்ட் டைப்ல அது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அடுத்து ஸ்வாட்ஸ் லெம்மா, ஓப்பன் மேப்பிங் தியரம், அதான் எல்லாத்துலேயுமே வந்து அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த சிலபஸ் நெட்டாக இருக்கட்டும் செட்டாக இருக்கட்டும் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தியரம் மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. பட் இந்த இடத்துல தியரம் மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. ஸோ அடுத்து வந்து டோபாலஜி, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், ஓடிஏ சிலபஸ் ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். இப்போ ஜஸ்ட் ஓடிஏ பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்லாம் அங்கே பேசவே இல்லை. எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ்,
ஹைலைட் பண்ணிக்கிறத பாருங்க. எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் இனிஷியல் வேல்யூ. ஐவிபி தான் அதுவும். அதுலேயும் ரொம்ப டெப்த்தாக போகல. ஐவிபியும் சிங்குலர் சொல்யூஷன்ஸ் மட்டும் தான் பேசிக். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுக்கெல்லாம் யூசர் யூனிட் வந்து யூனிட் 5 தான். அல்ஜிப்ரா அனாலிசிஸோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி. ஸ்டர்ம் லியோவிலி தியரம், ஹீட் ஈக்குவேஷன் வச்சு வரும். ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன் ரெண்டு வரும். ஸ்டர்ம் லியோவிலி ரெண்டா பிரியும். ஒன்று வந்து ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன். அந்த பேஸ் பண்ணி தியரம்ஸும் வரும். வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர், கிரீன் ஃபங்க்ஷன். கிரீன் ஃபங்க்ஷன் வந்தாலே கிரீன்ஸ் தியரம் கண்டிப்பாக படிக்கணும். கேள்விப்பட்டிருப்பீங்க கிரீன்ஸ் தியரம்லாம். அடுத்து வந்து ஃபர்தரா சார்பிட்ஸ் மெத்தட். இது வந்து ஒரு முக்கியமான தேரி, ஒரு பெரிய தேரியா வரும். அதெல்லாம் பார்க்கலாம், செஷன் நடக்கும்போது பார்க்கலாம். ஹீட் ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹீட் ஈக்குவேஷன் அண்ட் வேவ் ஈக்குவேஷன் சொல்லி. அப்ளிகேஷன் ஆஃப் லாப்லேஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இதெல்லாம் முக்கியம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல வந்து இதுல கண்டிப்பா இதை வந்து 10 மார்க் கண்டிப்பா கேட்பான். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கண்டிப்பா கேட்பான். ப்ராப்ளம் ஓரியன்டா தான் கேட்பான். அதுலேயும் மெயினா எதை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா டி-ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் மெயினா வரும். ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஆக்சுவலாக டிஆர்பி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலே எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் பார்த்தாலே அதை வச்சு நம்ம இந்த ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதை மனசுல வச்சு நல்லா படிங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளான் நம்ம பார்க்கலாம் அடுத்து பண்ணுறேன். இப்போ மொத்தம் 10 யூனிட் இருக்கு. 10மே படிக்க போதுமான கிடையாது. 10மே நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 7 நல்லா படிச்சாலே போதும். டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி இதுல ரொம்ப டஃபஸ்ட் செஷன். யூனிட் 8 வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அதுல வந்து கொஞ்சம் முக்கியமான தேரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் தேரம், அதை மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு ஆயிலஸ் தேரம் இருக்கு, அந்த டியூபின்ஸ் இண்டிகேட்ரிக்ஸ் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் அந்த 3 மட்டும் நல்லா பார்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்றது. டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கஷ்டப்பட்டு எழுதினாலும் அதுல வந்து மார்க் எடுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. லீனியர் இன்டெகிரல் ஈக்குவேஷன் அதே தான், அதுவும் ரொம்ப டஃப் தான். ஃப்ரெட்டோம் அண்ட் வோல்டரா டைப், இந்த ரெண்டை மட்டும் பார்த்துக்கணும். ஃப்ரெட்டோம் அண்ட் வோல்டர் ரொம்ப ஈஸி. அதை பேஸ் பண்ணி தேரம் பார்த்துக்கணும். அதை பேஸ் பண்ணி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா மட்டும் இந்த கீழே கொடுத்துருக்காங்க, கேரக்டரிஸ்டிக் நம்பர்ஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசால்வென்ட் கர்னல். மெத்தடை மட்டும் பார்த்துக்கிட்டு சம்ஸ் கேட்டால் நம்ம செய்கிற மாதிரி நமக்கு போகணும். இது வந்து மெயினான ஒரு நல்ல கான்செப்ட். ஓஆர் வந்து இதுக்கெல்லாம் ஈஸி. ஓஆர் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கோ செயின், டெபர்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். டெபர்ஷிப்ஸ்லாம் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து இன்இக்வாலிட்டி தியரம் படிச்சுக்கலாம். சென்ட்ரல் லிமிட் தியரம், சென்ட்ரல் லிமிட், சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் பற்றி படிச்சுக்கலாம். சென்ட்ரல் மூமெண்ட்ஸ், சென்ட்ரல் லிமிட் தியரம் இதெல்லாம் வந்து இப்போ பேசிக் கான்செப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சென்ட்ரல் லிமிட் தியரம் இப்போ வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம், சென்ட்ரல் மூமெண்ட்ஸ்லாம் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 12th இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க அதிக சான்சஸ் உண்டு. சென்ட்ரல் லிமிட் தியரம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ நம்ம ஸ்கிப் பண்ண போது கிடையாது. 10 யூனிட் இருக்கு அப்படின்னா 7 யூனிட்டை கண்டிப்பாக தடவை படிச்சிடணும். இன்னும் விடாம படிச்சிடணும். மீறி இருக்கிற 3 யூனிட்ல வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் பார்த்துட்டு. உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ல வந்து 8 கொஸ்டின் கொடுத்து 5 தான் எழுத போறீங்க மொத்தமே. 8 கொடுத்து 5 எழுதுறப்போ 8 கொடுத்து 5 எழுதுறப்போ ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமா தெரியாது. ஸோ பாருங்க, இந்த ஒயிட் போர்டு அவைலபிள் தெரியுதா? எல்லாருக்கும் ஒயிட் போர்டு இருக்கும். இந்த கவனிங்க, ஒயிட் போர்டு வந்து விசிபிளா இருக்கு எல்லாருக்கும். சார் நோ. ஓகே, தேங்க்யூ. இப்போ பாருங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது மேஜரா இந்த எக்ஸாம் வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1, இன்னும் வந்து பேப்பர் 2, ரெண்டு தான் பிரிஞ்சிருக்கு. பேப்பர் 1ல வந்து செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏல வந்து தமிழ், ஜிகே இருக்கு. இல்லை தமிழும் ஜிகேவும் கவர் ஆயிருக்கு. பேப்பர் 2ல மெயினா கவர் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் செக்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல எல்லாம் கவர் ஆயிருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 வேர்ட்ஸ். பேப்பர் 1ல வந்து செக்ஷன் ஏ தமிழ் அண்ட் ஜிகே. பேப்பர் 2ல செக்ஷன் ஏ வந்து 1 வேர்ட்ஸ், 50 1 வேர்ட்ஸ் மொத்தம்.
பேப்பர் 2ல செக்ஷன் பி, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல செக்ஷன் பி ரெண்டுமே காமன். 8 கொஸ்டின் கொடுப்பாங்க, நீங்க 5 எழுதணும். 5மே 10 மார்க் கொஸ்டின். இங்கேயுமே 5மே 10 மார்க் கொஸ்டின். ஸோ 5 10 மார்க்ஸ், 5 10 மார்க்ஸ் கண்டிப்பாக மேண்டேட்டரி அட்டன் பண்ணணும். இந்த செக்ஷன் ஏ தமிழ் 25 மார்க்ஸ், ஜிகே வந்து 25 மார்க்ஸ், 50 மார்க்ஸ். பேப்பர் 1 வந்து மார்னிங் பேப்பர், பேப்பர் 2 வந்து ஆஃப்டர்நூன் பேப்பர். செப்பரேட்டா செக்ஷன் ஏக்கு வந்து 1 ஹவர் மட்டும் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க. செக்ஷன் பிக்கு வந்து 2 ஹவர்ஸ் தனியாக கிடைக்கும். அதேமாதிரி இங்கேயும் அதே தான், செக்ஷன் ஏக்கு 1 ஹவர், செக்ஷன் பிக்கு வந்து 2 ஹவர்ஸ். இந்த 50 ஒன்வேர்டு இருக்குல்ல, இந்த 50 ஒன்வேர்டு எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா நெட் எக்ஸாம் சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கு. நெட் எக்ஸாமோட சிலபஸ் பேஸ் பண்ணி மீன்ஸ் இப்போ இதுக்கு நெட் எக்ஸாம் மாதிரி கொஸ்டின்ஸ் லெவல் இருக்கும். அதாவது இப்போ மொத்தம் 10 யூனிட் நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, 10 யூனிட்ல வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 5 கொஸ்டின் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 5 கொஸ்டின் அப்படிங்கிறப்போ 10 யூனிட்டுக்கு வந்து மொத்தம் உங்களுக்கு 50 கொஸ்டின் ஆச்சு. ஓகேவா, அந்த பேசிஸ்ல வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இப்படி தான் இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட் பேட்டர்ன் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இதுலேருந்து தான் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் ஸோ அல்ஜிப்ரா, அனலைசிஸ், டோபாலஜி, ODE, PDE, ஆப்ரேஷனல் ரிசர்ச். அல்ஜிப்ராக்குள்ள ரெண்டுமே அடங்கும். அது தனித்தனியாக சொல்லணும்ல. அது வந்து லீனியர் அல்ஜிப்ரா, மாடர்ன் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இது போக நம்ம எதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறோம்பாங்க, ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். சிஎம்ஓ பேப்பர் இருந்துச்சுல, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அந்த பேப்பர் ஸ்கிப் பண்ணுறோம். எல்லாம் ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் ஆனால் லைட்டாக கதவு பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா, அதெல்லாம் பார்க்கலாம், செஷன்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ரிலேட் பண்ணி நிறைய தியரம்ஸ் வரும். ஸோ இந்த 7 யூனிட் இதில் வந்து 4 இருக்கு. லீனியர், மாடர்ன், ரியல், காம்ப்ளெக்ஸ் 4 இருக்கு. அது போக ஒரு 4 தனியாக எழுதியிருக்கேன். டோபாலஜி, ODE, PDE, OR. இந்த 8 கொஞ்சம் நல்லா தகவல் பண்ணிட்டு போனாலே போதும் டாபிக்ஸில். அப்புறம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இருக்கு. அதில் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஓரியன்டா சம்ஸ் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா நேம்டு தேதியும் படிச்சுட்டு போனோம்னா ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு. எத்தனை நேம்டு தேதி இருக்குன்னா நம்ம கேல்குலேஷன் ஒரு 63 கிட்ட இருக்கு பார்ப்போம். 63 தேதியுமே நம்ம வந்து செஷனில் பார்க்கணும் ஃபுல்லாக. ஓகேவா, இதுதான் வந்து இந்த காலேஜ் டிஆர்பியோட ஓதல். இதை பிளானிங் வந்து இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ஒரு இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு என்ன நீடட் இருக்குது, என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நீட்டாக பார்த்துட்டு போயிடணும். ஸோ மொத்தம் 10 யூனிட்ல ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது ஒரு 7 யூனிட் தான். மிச்சம் 3 யூனிட் டிஸ்ட்ரிக்ட் டைப் என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்ம அதை சாய்ஸில் விட்டுட்டு பேலன்ஸ் தான் எழுத ட்ரை பண்ணணும். அது கொஞ்சம் நாலேஜபிளாக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் படிக்கணும். 1 வேர்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் சைட் பை சைடு. ஆக்சுவலாக நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் நல்லா படித்து ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கனாலே 1 வேர்டு எழுதிடலாம். செக்ஷன் பியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். செக்ஷன் பியை ஃபோக்கஸ் பண்ண 1 வேர்டு வந்து ஈஸியாக வந்துடும். இல்லை, ஸோ நான் செஷன்ஸை வந்து இந்த இதில் எப்படிலாம் செஷன்ஸ் வந்து செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு பிஃபோர் தட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். சார் இதேமாதிரி டெய்லி ஈவினிங் கிளாஸ் இருக்குமாங்க சார்? எஸ் சார், டெய்லி ஈவினிங் கிளாஸ் இல்லாட்டி மார்னிங் கிளாஸ் இருக்கும் சார். ஆனால் ஃபிக்ஸட் டைம் வந்து 5:30 சார். மார்னிங் இருந்தாலும் 5:30 தான், ஈவினிங் இருந்தாலும் 5:30 தான் சார். ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்க, எனி அதர் டவுட்ஸ் ரெலவென்ட் டு திஸ் காலேஜ் டிஆர்பி? வேறு இருக்கா உங்களுக்கு, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புக்ஸ் என்னென்ன புக்ஸ் சொல்லுவீங்களா சார்? என்ன சார்? புக்ஸ் என்னென்ன புக்ஸ் படிக்கலாம்னு சொல்லி ஏதாவது சொல்லுவீங்களா சார்? புக்ஸ் ரெஃபரன்ஸ் நான் அந்த பிடிஎஃப் வந்து ஒன்று என்னென்ன டாபிக் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு நான் வந்து இந்த லிங்க் நீங்கள் எந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்களோ அந்த குரூப்லேயே போஸ்ட் ஆகும் சார், பார்த்துக்கங்க. சொல்லுங்க மேம். சார் பேப்பர் 1ல இருக்கிற செக்ஷன் பியும் பேப்பர் 2ல இருக்கிற செக்ஷன் பியும் எப்படி டிஃப்ரெண்ட்டுங்க சார்? மேம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டும் சேம் தான். 8 கொடுத்த 5, அங்கேயும் 8 கொடுத்த 5, எல்லாமே 10 மார்க் தான். ஆனால் மார்னிங் பேப்பரோட ஈவினிங் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப்பாக வரும், அவ்வளோதான். மற்றபடி வேணும் இல்லை. ஓகே ஓகே சார். எஸ் மேம். ஏன்னா சார் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல தமிழ் ஜிகே மிங்கிள் ஆயிருக்கு. பேப்பர் 2 வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் இருக்கு. அதனால பேப்பர் 2 கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நல்ல, பேப்பர் 1ஓட ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம்.
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து இப்போ 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுதணும், 5-10 மார்க் எழுதணும் அப்படின்னா, இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் எத்தனை பக்கத்துக்குள்ள முடிக்கணும், எத்தனை லைனுக்குள்ள முடிக்கணும், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. அதனால நம்ம அதெல்லாம் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க்கு 2 பக்கத்துக்குள்ள முடிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எழுதணும். அது வந்து ஒரு தேரம். நான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்ல ஒரு தேரம் நான் நடத்தும் போதே எது வந்து முக்கியமா கொண்டு வரணும், எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதை வச்சு நீங்க புரிஞ்சு அந்த தீரம் கேட்டாங்கன்னா தேவைப்பட லைனை மட்டும் எழுதி தேவைப்பட லைன்லாம் கழட்டி விடணும். ஒருவேளை ஃப்ரீயா இருக்கு எவ்வளவு நாள் எழுதணும்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ஒரு லைன் கூட விடாம, ஒரு 1+1 கூட விடாம கம்ப்ளீட்டா எழுதணும். அவ்வளவுதானே. வேற ஏதாவது டவுட்ஸ்? சார் 5 கொஸ்டின் 2 மணி நேரத்துல எழுதுற மாதிரி கொடுக்குறேன்றாங்க சார். அப்போ அந்த கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட் எப்படி சார் இருக்கும்? எல்லாமே இப்போ நேம்டு திறமை எல்லாருமே எழுதிடுவாங்கல்ல சார்? நேம்டு தீரம் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்ல வரல சார். அட்லீஸ்ட் நேம்டு தீரம் வந்துச்சுன்னா நம்ம அதை எழுதக்கூடிய கேபிலிட்டி இருக்குன்னு சொல்றேன் சார். ஓகே சார். ஓகே சார் ஆக்சுவலா வெடர்பென்ஸ் தீரம்னு ஒரு தீரம் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரால வெடர்பென்ஸ் தீரம்னு கொடுத்துருக்காங்க. அந்த தீரம் 4 பக்கத்துக்கு போகும் நீங்க படிச்சு எழுதுனீங்கன்னா. சரிங்க சார். சரிங்க சார். லெக்ராஞ்சி தீரம் ஈவன் அவ்வளவு கூட போனா நம்ம லெக்ராஞ்சி தீரம் வந்து சின்ன ஸ்டேட்மெண்டா இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக்ல யூஜி டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப சின்ன தீரமா இருக்கும். ஆனா அதுக்கே பல லெம்மாஸ் பல கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் எழுதி எழுதும் போது நியர்லி அது ஒரு 4 பேஜ் வந்துடும் குறையாம. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். பெரிய லக்கு என்னன்னா அந்த இடத்துல கம்பல்சரி கொஸ்டின் இல்லை உங்களுக்கு. 8 கொடுத்தா 5னா ஓப்பன் சாய்ஸ்ல இருக்கு எல்லாமே. நீங்க 5மே எழுதிக்கலாம் அந்த மாதிரி. நான் இந்த செஷன்ல நேம்டு தீரம்ஸ் மட்டும்தான் வரும்னு நான் சொல்லவே இல்லை சார். நேம்டு தீரம்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம லக்கு அதை ஸ்கிப் பண்ணாம எழுதிடணும்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது? சார் வீக்லி எத்தனை கிளாஸ் இருக்கு சார்? சார் வீக்லி 5 கிளாஸஸ் சார் நியர்லி. பிளஸ் அது போக உங்களுக்கு 5 நாங்கள் வந்து இந்த classes ஆல்ரெடி இந்த 1 வேர்டுக்கு வந்து நாங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் வச்சிருக்கோம் ஃபுல்லாக. அதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். இந்த லைவ் கிளாஸஸ் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாத்தையும் இப்போ கம்பைண்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சார். ஓகே. லைவ் கிளாஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் செஷன் தான் சார் கம்ப்ளீட்டா. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் செஷன் வந்து எப்படி எழுதணுங்கிறது வந்து லைவா சொன்னாதான் அது தெரியும். ஆல்ரெடி இருக்க ரெக்கார்டிங் பார்த்தா புரியாது. ஆனா இந்த 50 ஆல்ரெடி இப்ப இந்த கான்செப்ட் ஓரியன்டா ஒரு 50 ஒன்னோடு கேட்கறாங்க இல்லையா அப்ஜெக்டிவ்க்கு மல்டிபிள் ஆமா சார். ஆன்சர். ஆமா சார். எம்சிக்யூக்குலாம் வந்து நம்மகிட்ட வீடியோஸ் இருக்கு. அதை நீங்க தெளிவா 135-150 வீடியோஸ் இருக்கு. அதை நீங்க தெளிவா பார்த்தாலே போதும். டெய்லி லைவ் கிளாஸ் பார்க்கணும். அந்த ரெக்கார்ட் வீடியோல 1 or 2 பார்த்துக்கிட்டே வரணும். 3 monthsக்குள்ள அந்த 135 வீடியோஸை பார்க்கறமே நீங்க பிளான் பண்ணி முடிக்கணும். ஆனா நானே நினைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 135 வீடியோஸ் கொடுத்துட்டு அது எப்பப்ப என்னென்ன டேல என்னென்ன வீடியோ பார்க்கணும் அந்த ஸ்டடி சார்ட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன் கிளாஸ் ஜாயின் பண்ணல உங்களுக்கு. சார் அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான வீடியோ நீங்க இல்ல சார். இப்ப நாங்களா பாக்குறத விட இல்ல சார் அதான் சொல்றேன் ஸ்டடி சார்ட் தரேன்னு சொல்றேன். நான் எந்த வீடியோ எப்ப பார்க்கணும்னு ஸ்டடி சார்ட் தரேன்னு சொல்றேன். ஆமா ஆமா அது இருந்தா தான் கரெக்டா. இப்போ டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து என்ன ரெலவென்ட் போர்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோமோ அதுக்கு ரெலவென்ட்டான வீடியோ ஆல்ரெடி இருக்கும். அதை நீங்க ரெஃபர் பண்றதுக்கான நம்பரோட நான் என்னுடைய நம்ம ஆப்ல இருக்கு. அதை நான் சென்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே ஓகே. ஆக்சுவலா இது வந்து 4 பேப்பர் 4 செக்ஷனா பிரிஞ்சிருக்குன்றப்போ நம்ம ரொம்ப கிளாரிட்டியா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல மார்க் செக்யூரே பண்ண முடியும். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Any other doubts? சார் நம்ம ஆப் நான் டவுன்லோட் பண்ணிட்டேங்க சார். சார் உங்க நேம்? சார் என்னோட நேம் குரு குமரேசன். ஓகே சார் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புறேன் எனக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு. சரி. இந்த சார் நம்ம ஆப் நேம் என்னங்க சார்? சார் நேம் வந்து சேல்ஸ் இட்ஸ் மை டர்ன் சார். அந்த ஸ்கிரீன்ல எழுதுறேன் பாருங்க. சேல்ஸ் இட்ஸ் மை டர்ன் இருக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலா நீங்க எந்த வீடியோக்குள்ள போனீங்கனாலும் சார் எந்த வீடியோக்குள்ள போனீங்கனாலும் உங்களுக்கு வீடியோ கீழே இந்த ஆப்போட லிங்க் இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஓகே சார். ஓகே. சாய் ஸ்மார்ட் அகாடமி யூடியூப் சேனல்ல இந்த வீடியோக்குள்ளேயும் லிங்க் இருக்கு. ஓகே. இந்த காலேஜ் டிஆர்பி 11 சிலபஸ் 11 பேட்டர்ன் 11 டவுட்ஸ் தான் நீங்க ஏதாவது இப்போ கேட்கலாம். சார் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல தமிழ் ஜிகேக்கு எப்படி சார் படிக்கலாம், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவீங்களா சார்? சார் தமிழ் ஜிகேக்கு கிளாஸ் பண்ணல சார். ஆனால் அது ரொம்ப சிம்பிளா தான் சார் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி அளவு கூட தமிழ் இருக்காது சார். நம்மளா போனதுமே எழுதுற மாதிரி தான் இருக்கும். நல்லா வீக்லி டெஸ்ட் இருக்குமா சார் கண்டக்ட் பண்ணுங்க? வீக்லி டெஸ்ட் இல்லை சார். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் கிளாஸ் எடுக்கணும் சார். எடுத்த பிறகு தான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார். டெஸ்ட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா Okay. உங்களுக்கு வந்து ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் சார். 3 days ஒன்ஸ் வீக்லி டுவைஸ் டெஸ்ட் இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப்புங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆப்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தனியாக குரூப் கிரியேட் பண்ணி அதில் தான் நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் எழுதி திரும்ப ரீசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணி நீங்கள் தான் Okay. எழுதணும் கொஞ்சம். எஸ் சார். ஓகே ஓகே சார். ஓகே. எஸ் சார். சார் அது கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி இதை போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமாங்க சார்? எது சார், வீடியோஸ் கேட்குறீங்களா இல்லை டெஸ்ட் கேட்குறீங்களா? இல்லை சார், இப்போ நீங்கள் இந்த டிஸ்கிரிப்டிவே எங்களை எழுதி அப்லோட் பண்ணுறதுங்க சார். ஏதாவது கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறது. சரி, ஓகே சார். வில் டூ இட் சார். நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கூகுள் கிளாஸ் ரூமில் கொஞ்சம் ட்ரபிள் ஆகுதுனால வாட்ஸ்அப்லேயே வச்சிருந்தோம். பார்ப்போம். கூகுள் கிளாஸ் ரூம் பார்ப்போம். சரிங்க இல்லாட்டி சார். டெலிகிராமில் காமன் குரூப்பாக வைப்போம் சார். பார்ப்போம். ஆமாம் சார், டெலிகிராம். ஓகே சார். ஓகே சார். எஸ். ஆனால் நீங்கள் முடிஞ்சாலும் நிறைய ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பொதுவாகவே நான் எடுக்கிற எந்த கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது எழுதிட்டே படித்தா மட்டும்தான் உங்களுக்கு மனசு நல்லா நிற்கும். ஸோ இப்போ டிஸ்கிரிப்டிவ்ங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும் நிறைய விஷயங்களை. வச்சு சொல்லுங்கள் சார். ஓகே. ஓகே. ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 to 20 minutesல இந்த லிங்க் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே லிங்க் அதே குரூப்பில் வந்து உங்களுக்கு திரும்ப இந்த டிஎன் செட்டுக்கான டெமோ செஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் போகுது. நீங்கள் திரும்ப அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்த வீடியோ வந்து ரெக்கார்டிங் வீடியோவாக யூடியூப்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அப்லோட் ஆயிடும். அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த காலேஜ் டிஆர்பி 11 கிளாஸஸ் 11 டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பேசலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஏதாவது இந்த செஷனை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஎன் செட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.